இலங்கையில் வயது வந்தோரில் மூன்றில் ஒரு பகுதியினர் அதிக உடல் எடை அல்லது உடல் பருமன் கொண்டவர்களாக உள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது. சர்வதேச உணவுக் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வயம்பு பல்கலைக்கழகம் இணைந்து 2024ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி ஆண்களை விட பெண்களிடம் உடல் பருமன் வீதம் சுமார் 10% அதிகமாக காணப்படுகின்றது. சிறுவர்களிடையே இந்த பாதிப்பு குறைவாக இருந்தாலும் சுமார் 12% பதின்ம வயதினர் அதிக உடல் எடை கொண்டவர்களாக உள்ளனர். இலங்கையில் மொத்த மரணங்களில் 84% நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற தொற்று நோய்களால் ஏற்படுகின்றது. 2009 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் நீரிழிவு தொடர்பான மரணங்கள் மற்றும் இயலாமை 34.8%ஆல் அதிகரித்துள்ளது. இலங்கையர்களின் தவறான உணவு பழக்க வழக்கங்களே இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. மேலும் மக்கள் அதிகளவாக சோறு மற்றும் மாப்பொருள் சார்ந்த உணவுகளை உட்கொள்கின்றார்கள். உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரை அளவில் பழங்கள் மற்றும் மரக்கறிகளை உட்கொள்பவர்கள் இலங்கையில் வரும் 27.5% மட்டுமே உள்ளனர். நாட்டில் ஒருபுறம் ஊட்டச்சத்து குறைபாடு நிலவும் அதேவேளை மறுபுறம் தவறான உணவு முறையால் உடற்பருமன் மற்றும் தொற்று நோய்கள் அதிகரித்து வருகின்றன.